கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அன்பானவர்களே, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் பொறுமையாக காத்திருந்து ஆண்டவர் அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். தான் படைத்த மனிதன் இந்த உலகத்தில் சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு நன்மையானதை தான் செய்வாரே தவிர தவறானது ஒன்றையும் செய்ய மாட்டார். நாம் சில நேரங்களில் சில விஷயங்களில் அவசரப்படுவோம். இது இன்றைக்கி கிடைச்சா பரவாயில்ல, இது காலையில் கிடைச்சா பரவாயில்ல, சாயந்தரம் கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி நாம் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம அவசரப்படுறோம். கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பாரு, கண்டிப்பாக நான் உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு வரும். ஆனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தவங்க தான் உலகத்தின் பெரும்பகுதி ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பல நாடுகள் உதாரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடும்பத்திலேயே கூட பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அவசரமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு நன்மையானதாக இருக்கணும். இன்னொன்று, அவங்க எடுக்கிற முடிவில் யாருக்கு எந்த பாரபட்சமும் வரக்கூடாது. அப்போ ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட அவங்க பொறுமையாக நிதானமாக யோசித்து இதனால் என்ன நன்மை நடக்கும் என்ன தீமை நடக்கும்னு யோசனை பண்ணி அவங்க முடிவெடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி பழமொழி கூட இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும், நம்முடைய அலைச்சலுக்கு நமக்கு ஓய்வு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கிடைக்காத ஒன்றும் இல்லை. இந்த மனிதன் இந்த உலகத்தில் முயற்சி செஞ்சால் கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம முயற்சி செஞ்சால் தான் அதில் வெற்றி அடைய முடியும். எடுத்துடனேயே நாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதை கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை நாம் ஒரு காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த காரியம் என்ன, அது எப்படி போனால் ஜெயிக்க முடியுங்கிற அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் அதில் நாம் ஜெயிக்க முடியும். அப்போ அதற்கான அந்த காலகட்டத்தில் நமக்கு பொறுமை தேவை. பொறுமையாக நிதானமாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக அதில் ஜெயிக்க முடியும். அதுபோல தான் கடவுளும் நமக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பொறுமையாக காத்திருந்து அவர் சொன்ன நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அதுக்கு உதாரணமாக இந்த ஆபிரகாம், அவனுக்கு கிட்டத்தட்ட முதிர் வயதில் சாகிற வயதில் தான் அவருக்கு குழந்தையே கிடைச்சிது. அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம் தானே. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வதற்கு காத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் நிச்சயமாக செய்வாருங்கிற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருங்க. இந்த வருடத்தில் ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார்னா, உங்கள் தொழில் முன்னேற்றத்திலாகட்டும், ஊழியத்தின் முன்னேற்றத்திலாகட்டும், அல்லது படிப்பின் முன்னேற்றத்திலாகட்டும், மகனுடைய திருமண காரியங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே அதில் கர்த்தர் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு தருவார். நீங்கள் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம அவசரப்பட்டு அதில் நிறையா விஷயங்களை நாம் இழந்து போகிறோம். அதனால் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவரோட சமூகத்தில் கடவுளோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து பொறுமையாக இந்த காரியத்தை குறித்து கேளுங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கு வாய்க்கப்படுவார். இந்த முறை நீங்களும் நானும் பொறுமையாக இருந்து அவர் செய்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போவோம். அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அவசரமாக பல காரியங்களை செய்து நாங்கள் பதறி சிதறி போகாதபடி பொறுமையாய் நிதானமாய் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும்.
தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.